Hello my dear students, hydrocarbons chapterலேருந்து conformations of alkane இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அல்கேன்ஸ் அப்படின்றப்ப இந்த குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2ன்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போது இந்த அல்கேன்ஸில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு நம்ம அவங்களோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் எண்ணுக்கு 1 2 3 4ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அப்படியே கன்சிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்த காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இப்போ 1ன்னு நம்ம இந்த எண்ணுக்கு பதிலாக போடுறப்ப ஃபார்முலா என்னவாக இருக்கும், CH4ன்னு இருக்கும். CH4 யார், மீத்தேன். கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த அல்கேன்ஸோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ CH4 அப்படின்னு சொல்கிறப்ப இதில் கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. sp3 ஹைப்ரிடைசேஷன்னா ஷேப் என்னவாக இருக்கும், டெட்ராஹைட்ரல் ஷேப். இதெல்லாம் நம்ம கெமிக்கல் பாண்டிங் சாப்டரில் தரோவாக லேர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 3 டைமென்ஷனலாக இந்த டெட்ராஹைட்ரல் ஷேப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்குல்ல, இது வந்து கார்பன் ஆட்டம், இந்த 4மே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் கார்பன் ஆட்டமும் டெட்ராஹைட்ரலி பாண்டட். ஸோ அதனால தான் ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் டெட்ராஹைட்ரல் ஷேப்னு சொன்னோம். இந்த மாதிரி தான் மீத்தேன் இருக்கும். ஓகே, இந்த அல்கேன்ஸில் more than 2 carbon atoms or more than 2 carbon atoms இந்த மாதிரி இருக்கிற நம்ம அல்கேன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற அல்கேன் அப்படிங்கிறப்ப என்னவா இருக்கும் ஃபார்முலா, C2H6. கரெக்டாக, C2 2 2s are 4 + 2 H6. யார் இது, 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற அல்கேனுக்கு என்ன பேர், ஈத்தேன்னு பேர். கரெக்ட். இப்போ இதை நம்ம பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம், CH3 இப்படி எழுதலாமா? அப்போது நம்ம இங்கே முக்கியமாக யாரை பார்க்கணும்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ கார்பன் சிங்கிள் பாண்டை நீங்கள் பார்க்கணும். 2 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் கனெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் அ சிங்கிள் பாண்ட். அப்படிப்பட்ட மாலிக்யூலோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் தான் இது. பாருங்கள், CH3 இது கார்பன் 3 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இது அடுத்த கார்பன் அட்ஜசன்ட் கார்பன், இதுவுமே 3 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ தான் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு போகிறேன். இந்த கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்டு வச்சுட்டு இந்த பாருங்கள் ரொட்டேட் பண்ணும். இந்த கார்பன் என்னாகும், ஆட்டம்ஸ் கேன் ரொட்டேட். அப்போ ரொட்டேட் ஆகிறப்ப பாருங்கள் ஸ்ட்ரக்சர் 3 டைமென்ஷனலி இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மாறுதா இல்லையா. இப்போ இப்படி இருக்குது, நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள், வேறு மாதிரி மாறுது. இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், வேறு மாதிரி மாறுது. இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், வேறு மாதிரி மாறுது இல்லையா. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, வேறு மாதிரி அந்த ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகுது. ஸோ 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உருவாகுது. அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உருவாகும். எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம், இன்னும் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றோட ஒன்று டக்குன்னு மாறிக்கும். ஏன்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் ஃப்ரீ ரொட்டேஷனில் இருக்கிறதுனால, சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால தான் ரொட்டேஷன் பாசிபிள். சப்போஸ் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரீ ரொட்டேஷன் பாசிபிள் கிடையாது. சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ ரொட்டேஷன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது பாசிபிள். சரியா? அப்போ வந்து நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இப்படி திருப்புறேன், கொஞ்சம் லைட்டாக திருப்புறேன், வேறு ஸ்ட்ரக்சர். இப்படி திருப்புறேன், வேறு ஸ்ட்ரக்சர். இப்படி திருப்புறேன், வேறு ஸ்ட்ரக்சர். இப்படி திருப்புறேன். ஸோ இந்த மாதிரி நான் திருப்பிக்கிட்டே வர்றப்ப இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரெடிலி இன்டர் கன்வெர்ட்டிபிள் 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ அதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ வாட் ஆர் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? ரெடிலி இன்டர் கன்வெர்ட்டிபிள் 3-dimensional அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அ மாலிக்யூல். இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன் தான் பார்க்க போகிறோம். ஈத்தேன் அப்படிங்கிறப்ப C2H6 ஃபார்முலா, CH3CH3ன்னு பிரிச்சுட்டோம். அப்போ கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஒரு கார்பன் கிட்டையும் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் டெட்ராஹைட்ரலி கனெக்டட். அப்போ 2 டெட்ராஹைட்ரல் பாருங்கள், இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெட்ராஹைட்ரல், இதை எடுத்துகிட்டு பாருங்கள் இது ஒரு டெட்ராஹைட்ரல் ஷேப் வரும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அது மாதிரி நிறைய ரொட்டேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு ரொட்டேஷன்லேயும் கிடைக்கிறது ஒரு 3-dimensional அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம கன்ஃபார்மர்ஸ் ஆர் கன்ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை 2 பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷன், எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷன். முதல்ல நம்ம எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எக்லிப்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே கேள்விப்பட்டிருப்போம்? ஜியாகிரஃபியில் லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எக்லிப்ஸ்னால் என்னது? கிரகணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது சன், மூன் இவங்க ஒருத்தர் ஒரே நேர்கோட்டில் வர்றப்போ ஒருத்தர் மறைப்பாங்க. சன், எர்த், மூன் இல்லையா? இந்த இடத்துல நம்ம என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தரை மறைப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷன். இப்போ பாருங்கள், இது ஒரு ஈத்தேன் மாலிக்யூலோட 3-dimensional மாடல். இது பிளாக் கலரில் இருக்கிறது கார்பன் ஆட்டம்ஸ், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதும் ஒயிட் கலர் இருக்கிறதும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் எல்லாமே ஒரே ஆட்டம் தான், பட் வந்து இந்த கான்ஃபர்மேஷன் புரியறதுக்காக வேறு கலரை நான் கொடுத்துருக்குறேன். இப்போ என்னென்னா நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் இது, அதாவது இங்கே இருக்குல்ல, இதுதான் சிங்கிள் பாண்ட், சரியா? கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ கார்பன் சிங்கிள் பாண்டில் தெர் இஸ் ஃப்ரீ ரொட்டேஷன். இந்த மாதிரி ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் இந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரே லைனில் வர்றது தான் எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் இப்படி வைக்கிறேன், ஓகே? நான் இந்த மாதிரி வைக்கிறப்ப சரியா, இந்த மேலே இருக்கிற ஒயிட் பால் தான் தெரியுது, கீழே இருக்கிற க்ரீன் பால் இது கோணலாக இருக்கிறதுனால இப்படி தெரியுது இல்லையா? பட் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மேலே இருந்து பாருங்கள், இந்த ஒயிட் பால் க்ரீன் பால்ஸை மறைச்சிரும். ஏன் மறைக்குதுன்னா, இந்த இதுவும் ஹைட்ரஜன் ஆட்டம், இதுவும் ஹைட்ரஜன் ஆட்டம், இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு நேராக அது வர்றப்ப மறைச்சிடுது. அதனால தான் அதை எக்லிப்ஸ்டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறப்ப, அதாவது இந்த 2 கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேட் ஆகிறப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று மறைக்கிற மாதிரி வருது. இப்போ இப்படி பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பாலை இது மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஸ்ட்ரெயிட்டாக வர்றப்ப அதை நம்ம எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி இருக்கிறத விட இப்படி இருக்கிறப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 2 பேரும் கிட்ட இருப்பாங்க. கரெக்டாக கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் டைரக்டாக இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு டைரக்டாக பின்னாடி இருக்கும், இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு டைரக்டாக பின்னாடி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு டைரக்டாக பின்னாடி இது இருக்கும். அப்போ டைரக்டாக பின்னாடி இருக்கும், அது இல்லாமல் கிட்ட இருக்கும் டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் இது வந்து அன்ஸ்டேபிள், இதோட எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர். காரணம் என்ன? இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஜஸ்ட் டைரக்டாக பிஹைண்டில் இருக்குது, நேருக்கு நேராக இருக்குது. அதனால் வந்து இன்டராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். therefore it is least stable conformer. புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்த கான்ஃபர்மேஷன் ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷன். ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இது வர மாதிரி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில்,
அதாவது நடுவில் வர மாதிரி இருக்கும். சரியா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ நேருக்கு நேர் இருந்தால் இப்படி, நடுவில் இருந்தால் இப்படி. ஸோ இதுதான் வந்து ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷன். இதில் தான் இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டமும் இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டமும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் எடை இருக்கும். சரியா? நேருக்கு நேர் இல்லை, டைரெக்டாக ஒருத்தர் பின்னாடி பாருங்கள். இந்த இடம் 3 டைமென்ஷனில் நீங்கள் பார்க்குறப்ப இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக பாருங்கள், இங்கே ஒன்றுமே இல்லை. சரியா? இப்படி வச்சு பார்க்குறப்ப இதுக்கு நேராக பாருங்கள், இங்கே இல்லை. ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமுக்கும் ரொம்ப தள்ளி தள்ளி தூரமாக இருக்காங்க. அப்போ ரிப்பல்ஷன் வந்து ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. தர்ஃபோர் ரிப்பல்ஷன் வில் பி மினிமம். அதனால் இந்த கன்ஃபார்மர், அதாவது ஸ்டாகர்டு கன்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள், ஹைலி ஸ்டேபிள். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன், இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன்ஸ் தான் எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மேஷன்ஸ். இதில் ஸ்டார்ட் ஆனால் இதில் தான் முடியும். ரைட்டா? ஆனால் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணவே முடியும். இப்போ நான் சொன்ன நேருக்கு நேர் இருக்கிறப்ப அது எக்லிப்ஸ்டு. கரெக்டாக இது 2 பேருக்கு இடையில இந்த ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாகர்டு. இது வந்து லெஸ் ஸ்டேபிள், ஏன்னா டைரெக்டாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். இப்படி இருந்து பாருங்கள். இப்படி நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் பாட்டு நிறைய கொஞ்சமாக லைட்டாக, அப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்படி, அப்புறம் இன்னும் கொஞ்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம், இதை மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இன்டர் கன்வெர்ட்டிபிள் 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் இடையில நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணாலும் கிடைக்கிற அத்தனை ஸ்ட்ரக்சர்ஸும் அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸும் அத்தனை கன்ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு பேர் இருக்குது. அது வந்து ஸ்கியூ கன்ஃபர்மேஷன். அப்போ வாட் ஆர் ஸ்கியூ கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனுக்கும் எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனுக்கும், ஏன்னா இவங்க 2 பேர் தான் எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு இடையில நமக்கு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன், ஃப்ரீ ரொட்டேஷனால் கிடைக்கிற அத்தனை கன்ஃபர்மேஷன்ஸ்க்குமே ஸ்கியூ கன்ஃபர்மேஷன்னு பேர். இந்த கன்ஃபர்மேஷன்ஸோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நமக்கு தெரியணும். ஏற்கனவே இந்த ஸ்டாகர்டுக்கும் எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஸ்டெபிலிட்டி நமக்கு தெரியும். இருக்கிறதுலே ஸ்டாகர்டு தான் இதை விட மோஸ்ட் ஸ்டேபிள், இது ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போது ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பாருங்கள். இருக்கிறதுலே ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷன் தான் மோர் ஸ்டேபிள், லீஸ்ட் ஸ்டேபிள் எக்லிப்ஸ்டு தான். அப்போ இந்த ஸ்கியூ கான்ஃபர்மேஷன்லாம் இவங்க 2 பேரோட ஸ்டெபிலிட்டிக்கு இடைப்பட்டதாக இருக்கும். ஓகே, ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டோம். இந்த ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷனுக்கும் எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷனுக்கும் இடையில இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ், இட் இஸ் அபவுட் 12.5 கிலோஜூல் பர் மோல். ஓகே, இந்த கன்ஃபர்மேஷன்ஸை நம்ம மாடல்ஸ் மூலமாக பார்த்தோம். இதை வந்து நியூமன்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா மூலயமா இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற மாதிரி இவங்களோட நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா போடுறேன் நான். நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு சர்க்கிள் போட்டுருங்க எல்லாத்துக்குமே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் எக்லிப்ஸ்டு போடுறேன், ஏன்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வரணும். ஸோ முன்னாடி இப்படி இது மேலே தெரிகிற மாதிரி 3 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இப்போ இதுக்கு பின்னாடியே நேர் பின்னாடியே எக்லிப்ஸ்டுன்னா நேர் பின்னாடியே நீங்கள் மாடலில் பார்த்தீங்க. அப்போ அதை வந்து பின்னாடி போடணும். பின்னாடி ஆக்சுவலாக தெரியாது, அதனால் அப்படியே நீங்கள் பின்னாடி இருக்குன்னு இது பண்ணிக்கோங்க. டாட்டட் லைன்ஸ் இந்த சர்க்கிளுக்கு உள்ளே வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே ஒரு ஹெச் இருக்குது பின்னாடி, இங்கே ஒரு ஹெச் இருக்குது பின்னாடி, இங்கே ஒரு ஹெச் இருக்குது பின்னாடி, இதுக்கு பின்னாடியே இருக்குது. சரியா? ஸ்டாகர்ட் கான்ஃபர்மேஷன் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதில் போட்ட மாதிரி தான் முதல்ல 3 ஹைட்ரஜனை நம்ம போட்டுடுறோம். இப்போ அடுத்த கார்பன் ஆட்டமில் இந்த 2 ஹைட்ரஜனுக்கு இடையில இருந்த மாதிரி நான் காமிச்சேன். ஸோ இங்கே இருக்கும். அப்போ இதை நம்ம இன் பிட்வீன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸ்கியூ கான்ஃபர்மேஷனில் இது 2த்துக்கும் இடையில நீங்கள் எங்கே வேணால் போடலாம்.
ஸோ முதல்ல இருக்கிறத நான் அப்படியே போட்டுடுறேன். ஓகே, இப்போ அந்த ஹெச் எங்கே இருக்கலாம்? இங்கே இருக்காது, இங்கே இருக்கலாம் ஹெச். ரைட், டாட்டட் லைன்ஸ் தேவையில்லை, அப்படி போட்டுடலாம். அப்போ இது வந்து இந்த இடத்துல இருக்கும், இது இங்கே இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் போடலாம். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் தீஸ் டூ ஆர் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபர்மேஷன்ஸு. அப்போ இதுக்கு இடையில இருக்கிறது. அப்போ எப்படி வேணால் நீங்கள் போடலாம். இங்கே கூட போட்டுட்டு இங்கே போட்டு இங்கே போட்டு இங்கே போட்டு இப்படி போடலாம், மாற்றி கூட போடலாம். ஓகே, அடுத்தது கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் பியூட்டேன் பார்க்கலாம். இப்போ பியூட்டேன் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னது? கார்பன், 4 கார்பன், கரெக்டா? இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் நம்ம? இது CH3, இதுவும் CH3, இது CH2, இது CH2. ஓகே, இப்போ கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் அப்படிங்கிறப்ப இந்த கார்பன், இந்த 2 கார்பனை தான் கன்சிடர் பண்ணணும். அப்போது இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன், ஒரு CH3 இருக்குது பாருங்கள். 2 ஹைட்ரஜன், ஒரு CH3. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி போடுறேன். அப்பையும் டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் தான் இருக்குது. ஹைட்ரஜன், CH3, இப்படி கன்சிடர் பண்ணணும். நம்ம இன்னொரு 2 கார்பன் வந்துடனோன்னு நடுவில் இருக்க 2 கார்பனை எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இப்போ இதையும் நீங்கள் ஈத்தேன் கம்பேர் பண்ணி பாருங்கள். C+C 3மே ஹைட்ரஜன், கரெக்டா? 3மே ஹைட்ரஜன். இப்போ நம்ம இங்கே என்ன எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா, இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக, ஒரு கார்பன் கிட்ட இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குரூப், அதே மாதிரி இன்னொரு கார்பன் கிட்ட இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குரூப். ஸோ மற்றபடி எல்லாமே சேம். அப்போ பியூட்டேன் பாருங்கள், இந்த 2 கார்பன் தான் நடுவில் இருக்கிற இந்த 2 கார்பன். இப்போ இது பாருங்கள், இது வந்து 2 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கா, 2 ஹைட்ரஜன், ஒரு மெத்தில் குரூப் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன் பாருங்கள், இந்த கார்பன் 2 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கா, ரைட்டா, ஒரு மெத்தில் குரூப் கூட கனெக்ட் ஆகிருக்கு. பட் நம்ம இது ஒரு மெத்தில் குரூப், இது ஒரு மெத்தில் குரூப். நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்? அதுக்கு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இருக்கிற ஒரு குரூப்புன்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மெத்தில் குரூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எல்லோ பாலை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எல்லோ பால் எதுவோ அது வந்து மெத்தில் குரூப், ரெட் கலர் பால் ஹைட்ரஜன், இது வந்து கார்பன். ஸோ ரொட்டேஷன் அதே தான், சேம் 2. இப்போ எக்லிப்ஸ்ட் அப்படின்றப்ப இது மெத்தில் குரூப் நேராக வரணும், சரியா? அதுதான் எக்லிப்ஸ்டு. இப்போ நீங்கள் இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா இந்த 2த்துக்கு இடையில இது வர்றப்ப, இந்த கார்பனில் இருக்கிற மெத்தில் குரூப் வர்றப்ப, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வர்றப்ப அதை ஸ்டாகர்ட் கான்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இதுக்கு இடையில இருக்க எல்லாமே ஸ்கியூ கான்ஃபர்மேஷன், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. அப்போ இங்கே எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாகிடும். எக்லிப்ஸ்டு எப்படி அதிகமாகும்? இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 மெத்திலும் நேருக்கு நேர் இருக்கலாம், ரைட்டா? இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஹைட்ரஜனும் இந்த மெத்திலும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், ஆர் இந்த ஹைட்ரஜனும் இந்த மெத்தில் குரூப்பும் நேருக்கு நேர் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ 3 விதமான எக்லிப்ஸ்டு கான்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு கார்பன் ஆட்டம் கிட்ட இருக்கிற போட்டாச்சு. இப்போ இதில் வந்து CH3 H H CH3 H H ஒன்று அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்போம் நம்ம. CH3 H H. இப்போது பின்னாடி இருக்கிற கார்பன் ஆட்டம்லேயும், அதாவது அதர் கார்பன் ஆட்டம்லேயும் இதே தான் இருக்கும், CH3 H Hன்னு. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து CH3, அதாவது நேர் பின்னாடி தெரியணுன்றதுக்காக நான் அப்படி எழுதுகிறேன். ஆக்சுவலாக இந்த ஹைட்ரஜனுக்கு பின்னாடி அந்த குரூப் இருக்கும். இங்கே வந்து
ஹெச் வேறு கலரில் போட்டுடுறேன், CH3, இங்கே ஹெச், இங்கேயும் ஹெச். இப்போ அடுத்தது இங்கே பின்னாடி இருக்கிறது அப்படி டாட்டட் லைன்ஸில் போட்டுடுறேன். இங்கே வந்து CH3, இங்கே வந்து ஹெச், இங்கே ஹெச். அடுத்தது பின்னாடி இருக்கிற நேர் பின்னாடி இருக்கிறத டாட்டட் லைன்ஸ் மாதிரி போட்டுடுறேன். இப்போ வந்து இங்கே CH3 இங்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அடுத்தது இங்கே போச்சு, அடுத்தது இப்போ இங்கே CH3 வரணும். கரெக்டாக? அப்போ இங்கே ஹெச், இங்கே ஹெச். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது ஸ்டாக் அவுட் கன்ஃபர்மேஷன் போட போகிறோம். இது எப்படி போடுறதுன்னா, இது மாதிரி நம்ம எப்பவுமே சர்க்கிள் போட்டுருவோம், இந்த மாதிரி 3 பாண்ட்ஸையும் போட்டுருவோம். நீங்கள் இங்கே போட்ட மாதிரியே தான் CH3 HHன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் CH3 H H, இதுலேயும் CH3 H H. ஓகே, இப்போ பின்னாடி இருக்கிற கார்பன் ஆட்டம் கூட கனெக்ட் ஆன அந்த 3 குரூப்ஸை எப்படி போடுறது? இப்போ இந்த CH3க்கு க்ளோஸாகவே இன்னொரு CH3யை போடலாம். இப்படி போடுவோம் இல்லையா 3த்துலேயுமே. இப்போ இதில் CH3யை குவைட் ஆப்போசிட்டில் போட்டுருங்க. அப்போ மிச்சம் 2 ஹெச்சை இங்கே போட்டுருவோம். இப்போ இதில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் க்ளோஸாக போட்டிங்கன்னா இந்த 2 ஹெச், ரைட் சைடில் போட்டிங்கன்னா இது CH3, இது ஹெச், இது ஹெச். ஓகே, இந்த மாதிரி குவைட் ஆப்போசிட்டில் இருக்கிறதோட நேம் பார்த்திங்கன்னா பிளேனார். அண்ட் இவங்க 2 பேரும், அதாவது CH3 இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காட்ச். இந்த பியூட்டேன் மாலிக்யூலோட பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டிஃப்ரெண்ட் கன்ஃபார்மர்ஸ் பாருங்கள். ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு எனர்ஜி பாருங்கள் அதிகமாக இருக்குது. ஓகே, பொட்டென்ஷியல் எனர்ஜி பிளேனாருக்கு கிட்டத்தட்ட 0ல் இருக்குது. அதுதான் பிளேன், அதாவது ஸ்டாகர்டில் பிளேனார் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, பிளேனார் டிரான்ஸ்ன்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 2 CH3யும் நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மீதி காட்சுக்கு இதை அவங்களுக்கு எனர்ஜி கம்மி தான், பட் இருந்தாலும் பிளேனாரை விட கொஞ்சம் அதிகம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் அல்கேனில் நம்ம ஈத்தேனையும் பியூட்டேனையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.